ஓம் ஸ்ரீம் குமரகுருதாச குருப்பியோ நமக. ஐயா பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் பிறப்பன் வளர்ச்சியில பாம்பன்ற ஊர்ல பிறந்து பிறப்பன் வளர்ச்சியில வாழ்ந்து அங்கிருந்து சென்னைக்கு வந்து குடியேறாங்க. சென்னையில வைத்தியநாதன் தெருவில் இருந்தாங்க. அங்கிருந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு பாம்பன் சிஹெச்ல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. இருந்து அங்க அவருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டு அதை குணம் செய்ய முடியாது. காரணம் அவர் உப்பு இல்லாத சாப்பாடு சாப்பிட்றதுனால அவருக்கு குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லி டாக்டர்கள்லாம் கை வச்சுட்டாங்க. அப்போ அவரோட சீடரும் அவரும் சேர்ந்து முருகப்பெருமான் நினைச்சு அவர் எழுதிய சண்முக கவசம் பாடல்களை தொடர்ந்து பாராயணம் பண்ணின்னு அந்த பாடல்களை பாராயணம் பண்ணினே இருந்ததுனால அவருக்கு ஒரு நாள் ராத்திரி முருகப்பெருமான் அப்படியே கனவுல பக்கத்துல குழந்தை வடிவுல படுத்திட்ட மாதிரி 2 மயில்கள் ஒரு பெரிய மயில் ஒரு சின்ன மயில் அந்த காம்பவுண்ட் வால்ல உட்கார்ந்துருக்காங்க. ஒரு வேல் அந்த அடிப்பட்ட கால் இருக்கிற இடத்துல நின்று அது அப்படியே படிப்படியா குணமாயிடுச்சு. அந்த நாள் தான் மயூர வாகன சேவன விழான்னு சொல்லி இன்னைக்கும் அந்த விழா நடக்குது. அந்த விழா ஐயா உயில்ல எழுதியிருக்காங்க. இது இந்த விழாவை தொடர்ந்து நடத்துங்க, இந்த விழாவில் நானும் கலந்து கொள்வேன் அப்படின்னு சொல்லி அந்த விழா இன்றைக்கும் சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது. ஐயா அவர்கள் 1929 மே மாசம் 30ஆம் தேதி அவர் ஜீவசமாதி அடைஞ்சாங்க. அது திருவான்மியூர்ல அவரே வாங்கின இந்த 54 கிரவுண்ட் இடத்துல ஜீவசமாதி அடைஞ்சு அந்த நாள் குரு பூஜைன்னு கொண்டாடப்படுகிறது. வருஷத்துக்கு 2 திருவிழாக்கள் மிகவும் சிறப்பாக. அதுலயும் ஐயா கலந்துக்கினேன். நீ சாப்பாடுலாம் போட்டு திருவான்மியூரே விழா கோலமா கலந்து கொண்டு இருக்கோம். அந்த நிகழ்வா குரு பூஜைன்னு சொல்லி எல்லாரும் கலந்துக்கிட்டு மகிழ்ச்சியா இருந்து அந்த பூஜையை நடத்திட்டு எல்லாம் மாசத்துல ஐயாவை நினைச்சு என்ன ப்ரேயர் பண்றோமோ என்ன கேட்கிறோமோ அது எங்கிருந்து நினைச்சாலே சரி உடனே அதை ஐயா நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அதுதான் அதே மாதிரி இன்னைக்கு எல்லா மக்களும் நாடி அவங்கவுங்க குறைகளை கேட்கறாங்க. ஐயா அதை பண்ணி கொடுத்துக்கிட்டு மக்கள் மத்தியில ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியா இருக்கிறார். சென்னை இன்னைக்கு மிகவும் நல்லா இருக்குதுன்னா அதுக்கு தெற்கே பாம்பன் சுவாமிகளும் வடக்கே பட்டினத்தாரோ இருந்து இந்த சென்னையை காப்பாத்திட்டு இருக்காங்க. அதுல ஐயாவோட பாட்டு மிக பெரிய பாட்டு. இங்க குடும்பத்தோட எல்லாரும் பௌர்ணமி அன்னைக்கு ராத்திரில தங்கி நோய் இருந்தா குணமாயிடுன்ற ஒரு ஐதீகம். இன்னைக்கும் பௌர்ணமி அந்த ராத்திரி எல்லாரும் இருந்து 12 மணிக்கு குமாரசம் சொல்லி 44 லைன் ஐயா கடுமையான வயிற்று வலியில எழுதிய பாடல்கள். அந்த பாடல்களை அந்த பாடலை பாடி பூஜை பண்ணி எல்லாருக்கும் விபூதி கொடுத்து அனுப்புவாங்க. அதுலேயே வருஷத்துல மிகவும் சிறப்பான சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ஐயா விழா மிக சிறப்பாக நடந்து 1008 குடம் பால் பரதீஸ்வரர் கோயிலேருந்து கொண்டு மிக சிறப்பாக அபிஷேகம் நடந்து செய்வாங்க. அது ஒரு சிறப்பு வாய்ந்த இங்க ஸ்தலத்தில் நடக்கக்கூடியது. மற்றபடி செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை சஷ்டி தேய்பிரை சஷ்டி இதெல்லாம் இங்க சிறப்பாக நடக்கக்கூடிய பூஜைகள் எல்லாமே. ஐயா முருகப்பெருமான நினைத்து 6666 பாடல்கள் பாடியிருக்காங்க. அதுல மிகவும் முக்கியமான பாடல்கள் எல்லாராலும் டெய்லி பாராயணம் பண்ணக்கூடிய சண்முக கவசம், குமாரஸ்தவம், பகை கடிதல், குழந்தை இல்லாத திருவேற்பொழி இதையெல்லாம் பாடி அவங்கவுங்க அந்த பலனை அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. பாம்பன் சாமி என்னுடைய உயிர் போகிற நிலமில இருந்த நல்லபடியா என்னை காப்பாற்று. என்ன இந்த அளவுக்கு சின்ன வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா, எனக்கு அரோகரா, பாம்பன் சாமி பரமகுருவுக்கு அரோகரா, ஐயனுக்கு அரோகரா, அப்பனுக்கு அரோகரா. ரொம்ப எனக்கு கஷ்டம், ரொம்ப கஷ்டப்பட்டோம்ப்பா. இப்ப நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆன்மீக பக்தர்களுடைய அனைவருக்கும் வணக்கம். சென்னை மாநகரிலே மத்திய பகுதியில் சித்தர் ஐயா பாம்பன் குமரகுருதாசனுடைய ஜீவசமாதி இங்கே கிட்டத்தட்ட 40-60 ஆண்டு காலமாக இருக்கின்றது. நான் இந்த ஆலயத்திற்கு தொடர்ந்து ஒரு 25 ஆண்டுகளாக வந்து கொண்டிருக்கின்றேன். ஐயாவுடைய சிறப்பு என்னன்னா, ஐயா இந்த சன்னதிக்கு வந்துட்டோம்னா நம்ம நினைத்த காரியங்கள், அதாவது உடல்நிலை சரியில்லாமல் போனால் அது முழுமையாக நிவர்த்தியாவது,
பல்வேறு ஒரு கோரிக்கைகள் ஐயாவிடம் விட்டால் எல்லா விதமான வேண்டுதல்களும் உடனடியாக நிறைவேறுகிறது. இப்ப கடந்த இந்த 100ஆம் ஆண்டு மயூர சேவா விழா நடைபெற்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பக்தர்கள் தமிழ்நாடு முழுவதும் இங்க வர்றாங்க. நான் வந்து ஐயா கிட்ட வியாழக்கிழமை வார வாரம் வருவேன். அது மட்டும் இல்லாம இப்ப ஐயாவுடைய குடமுழுக்கு விழா நடக்குது. இது வர 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சீரும் சிறப்புமா நடைபெறுகிறது. ஹலோ, கேக்குதுங்களா? சரி, நான் இந்த கோயிலுக்கு பல வருஷங்களா வந்துட்டு இருக்கேன். என் பையனுக்கும் இந்த கோயில்னா ரொம்ப இஷ்டம். பாமன் சுவாமிகள்னா எங்களுக்கு வந்து ஒரு குலதெய்வம் மாதிரி. அவர் நிறைய நல்லதை செய்வார். வேண்டிட்டு எது நடந்து கேட்டாலும் அது கொடுக்குற கடவுள் வந்து ரொம்ப சின்ன குழந்தை மாதிரி தெரிவாரு. ஆனா ரொம்ப அற்புதமான சுவாமி இது. சரிமே பாமன் சுவாமிகள் வந்து ரொம்ப வேண்டிட்டு நம்ம உட்காந்து மெடிடேஷன் பண்ணா ஒரு அமைதியா குடும்பத்துல ஒரு நல்ல சூழ்நிலை நல்ல நிலையம்.